ஸோ நேற்று இந்த கிராமர் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். ஸோ டாட்டிவ் கேஸ் வந்து மிட்டு வந்தா அடுத்தது வந்து டாட்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் மேஸ்குலின் நாய்ட்ரூம் வந்து டேம் டேம் வரும். ஃபெமினினுக்கு வந்து டேர் வரும், இல்ல ஐனர் வரும். ப்ளூரலுக்கு வந்து டேன் டேன் போட்டு இங்க கடைசியில என்ன போடணும். சரிங்களா? சோ இப்போ இது பிராக்டிஸ் பண்ணலாம். இஷ் ஃப்ரெஷர் மிட் டேம் மேட்ஷன் ஐ ஸ்பீக் வித் த கேர்ள். மேட்ஷன் அப்படின்னா கேர்ள். மேட்ஷன் கேர்ள். ஓகே மேம். சரிங்களா? இப்போ டி கொலிகின் டெலிஃபோனியரன். சோ இது எப்படி போடணும்னா இஷ் டெலிஃபோனியர் மிட், இது என்ன வேர்ட் ஆக்சுவலி? டி கொலிகின் இல்லைங்களா? டி கொலிகின். டி கொலிகின். டி கொலிகின்னா என்னது? ஃபீமேல். ஃபீமேல். அப்ப என்ன வரும்? ஓகே மேம். ஃபீமேல்க்கா மேம்? டென் தானே மேம். மிட் நம்ம போட போறோம்னா டென் யூஸ் பண்ணனும். டென் வந்து இதுக்கு சார் ப்ளூரலுக்கு. ஃபீமேலுக்கு என்ன வரும்? ஃபீமேலுக்கு இந்த பாக்ஸ் பாத்துக்கோங்க. பாக்ஸ் செக் பண்ணுங்க. பாக்ஸ்ங்களா? ஃபர்ஸ்ட் மாஸ்குலின், அடுத்தது நாய்ட்ரூம், அடுத்தது ஃபெமினின், அடுத்தது ப்ளூரல். சோ ஃபெமினினுக்கு என்ன வரும்? டேர். சோ இஷ் டெலிஃபோனியர் மிட் கொலிகின். ஓகேங்களா? மிட்டுக்கு அப்புறமா வந்து நீங்க டாட்டிவ் ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே மேம். மிட்டுக்கு அடுத்தது. ஓகேவா? சோ அடுத்தது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்போர்ட் மார்க்கன் டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கல்ல? பாத்துட்டு இருக்கேன் மேம். ஸ்போர்ட் மார்க்கன் தஸ் மேட்ஷன். சோ இஷ் மார்க்கர் மிட் தஸ் மேட்ஷனுக்கு என்ன வரும்? டஷ்க்கு வந்து நம்மளுக்கு டெம் வரும் மேம். டெம். சூப்பர். மிட் டெம் மேட்ஷன். மேட்ஷன் ஸ்போர்ட். ஓகே மேம். சரிங்களா? ஓகே. அப்ப அடுத்து is tea trinken. இஷ் ட்ரிங்கே செகண்ட் பிளேஸ்ல தான் அது verb வந்துடும். இஷ் ட்ரிங்கே. is trinke. இதுக்கு நம்மளுக்கு டர் வந்ததனால எய்னன் தான வரும் மேம் இதுல. இல்ல, டர் வந்தா இங்க என்ன வரும்? மாஸ்குலினுக்கு. மாஸ்குலினுக்கா மேம்? டெம் மேம். டெம். மன் மன்னன் அப்படி வருமா மேம்? மன். மிட் டே மன். டீ. டீ கடைசில வந்துடும். டீ கடைசில வந்துடும். ஓகே மேம். சரிங்களா? அடுத்து இப்ப வந்து ஐன் ஐனே அது போடணும். இது வரைக்கும் டேர் தஸ் டி போட்டீங்க. இப்ப ஐன் ஐனே போடணும். சோ இஷ் ஃப்ரெஷர் ஐனே ஃப்ரைண்டின். ஐனேனா ஃபெமினின். ஐனேனா ஃபெமினின். ஃபெமினினுக்கு இங்க என்ன வரும்? ஐனரா மேம்? ஃப்ரெஷர் மிட் மிட் டேர் ஐனனா மேம்? இங்க என்ன வரும்? ஐனர். ஐனர். இஷ் ஃப்ரெஷர் மிட் ஐனர் ஃப்ரைண்டின். ஐனர் ஃப்ரைண்டின். ஓகே ஓகே மேம். புரிஞ்சது இல்லீங்களா? இஷ் ஃப்ரெஷர் மிட் ஐனர். இது ஃபெமினின்ன்றதுனால ஐனர். ஐனர் ஃப்ரைண்டின். ஓகே மேம். அடுத்தது இஷ் லேர்னிங். நீங்க இப்படி கூட போடலாம். இஷ் மார்க்கர் ஸ்போர்ட். இந்த சைடு இது கூட எடுத்துடலாம். இஷ் மார்க்கர் ஸ்போர்ட் மிட் மேட்ஷன். இல்ல ஸ்போர்ட் கடைசில கூட வரலாம். சரிங்களா?
ஓ அடுத்தது ஓகே ஓகே. ich ich lerne Deutsch. Deutsch mit Ein mit ஆ mit ein வந்திருக்குல்ல மேம். ஆ டென் வருமா மேம்? கிண்டுனால ஐன்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? ஒண்ணு மேஸ்குலின் இல்லைன்னா நாய்ட்ரூம் இல்லைங்களா? ஆமா மிட் டைம் ப்ராடா மேம். மிட் டைம் கிண்டு தானே, சைல்டு. சைல்டு கிண்ட். நான் அடுத்தது சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதான் ஆர்பைட்டன். மிட் டைம் ஆர்பைட். ஓகே ஓகே. அடுத்தது ஈஷ் ஆர்பைட்டு. இஸ் ஆர்பைட்டு ஏன் வந்திருக்கு மேம். இஸ் ஆர்பைட்டு மிட் டைம் ஃப்ரைண்ட். ஃப்ரைண்ட்னா மேல், பாய் ஃப்ரெண்ட். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து எஸ் இல்ல எஸ்சிஹெச் சவுண்ட். ஓகேங்க மேம். என்ன சவுண்ட் வருதுன்னு மட்டும் எழுதணும், ஸ்பெல்லிங் சொல்லல அவங்க. ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஷார்லவா சார்லவா என்ன ஸ்பெல்லிங் வருது? ஷார்ல, டிஷ், புஸ், அந்த மாதிரி என்ன இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு இஸ் சொல்லலாம் மேம். செகண்ட் ஒன்னு எப்படி சொல்றது மேம்? இஸ் und இஷ்ஷா மேம். ஏது அந்த சவுண்ட் சொல்லிருக்காங்களா, ரெண்டு சவுண்ட். அவங்க வந்து என்ன சவுண்ட் வருதுன்னு அந்த ஆடியோ கேட்டு நீங்க சொல்லணும். அப்படிங்களா? ஓகே ஓகே மேம். 1 Schale. ஷால என்ன சவுண்ட் வருது? ஷால அப்படினா எஸ்சிஹெச் சவுண்ட் தானே வருது. ஓ அந்த மாதிரி. ஓகே 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 மேம். அடுத்தது 2 Tisch. டிஷ். டிஷ் ஃபர்ஸ்ட் ஒன் மேம். இஸ் டிஷ் கிடையாது, டிஷ். TIS SCH. ஓகே. SCH சவுண்ட் தான் வருது. ஓகே மேம். 3 Bus. புஸ். இதுல எஸ் சவுண்ட் வருது மேம். ஓகே மேம். 4 Essen. எஸ்என். எஸ்எம். எஸ் சவுண்ட் தானே மேம்? ஸ்பெல்லிங் அப்படிதான். ஆமா. ஓகே. ஸ்பெல்லிங் நோ மேட்டர், ஸ்பெல்லிங் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன சவுண்ட் வருதுன்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ்எம். ஓயே எஸ் சவுண்ட் தான். ஓகே. ஓகேங்களா? சரி, அடுத்தது இது வந்து நெக்ஸ்ட் பி வந்து திருப்பி அதை கேட்டு ரிப்பீட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சி எக்ஸசைஸ்ல ரெகால் ரூல் என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. வேர்ட் ஆஃப் அன்ஃபாங்க பிகினிங்ல எஸ்டி வந்துச்சுன்னா அது எப்பவுமே இஷ் சவுண்ட். ஸ்டார்ட், ஸ்டேயன், இஷ், எஸ்சிஹெச், எஸ்சிஹெச்டி சவுண்ட் தான் வரும். ஸ்பெல்லிங் வந்து எஸ்டி ஸ்பெல்லிங் தான், பட் நம்ம சொல்லும் போது எஸ்சிஹெச்டி சவுண்ட்ல சொல்லுவோம். ஸ்டார்ட், ஸ்ட்ரெஸ், ஸ்டேயன், ஸ்டிம்மன். ஓகே ஓகே. இப்ப ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வர எஸ்டி எஃப்பி இது ரெண்டுக்கு மட்டும் தான் சொல்றாங்களா, எப்படி சொல்றாங்க? இல்ல ஃபர்ஸ்ட்ல வருது இல்லீங்களா, ஸ்டார்டிங்ல எஸ்டி வந்துச்சுன்னா. ஓகேங்க மேம். வேர்ட் ஸ்டார்டிங்ல எஸ்டி வந்துச்சுன்னா நம்ம எஸ்சிஹெச்டி சவுண்ட்ல தான் சொல்லணும். எஸ்சிஹெச்டி சவுண்ட் தான் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்ட் சொல்ல கூடாது. இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா, ஆனா இங்க ஸ்டார்ட், ஸ்டார்ட், ஸ்டார்ட். ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட், ஸ்ட்ரெஸ், ஸ்டேயன், ஸ்டிம்மன். எஸ்டில ஆரம்பிக்கிற எல்லா வேர்டுமே வந்து எஸ்சிஹெச்டி சவுண்ட்ல வரும். அதே மாதிரி பாதி பாதியா பிரிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஃப்ரூஸ்டுக், ஃப்ரூஸ்டுக். அப்ப அதுவும் எஸ்சிஹெச்டி சவுண்ட் தான் வருது. ஓகே 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 மேம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே ஃபெஸ்ட், ஃபெஸ்ட் வந்து அது எஸ்டி சவுண்ட் தான் வருது. அப்படியே லுஸ்டிக், லுஸ்டிக் வந்து அதுவும் எஸ்டி சவுண்ட் தான் வரும். இது ஃப்ரூஸ்டுக் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கு, ஃப்ரூஸ்டுக். ஆனா லுஸ்டிக் வந்து பிரிக்கிறது கிடையாது. ஓகே மேம். சரிங்களா?
அது எஸ்டி சவுண்ட்ல அப்படியே வருது. ஆமா ஆமா. சோ இப்போ நீங்க சவுண்ட் இத கேட்டுட்டு நீங்க அந்த மார்க் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே மேம். 1. Fest. ஃபெஸ்ட். ஃபர்ஸ்ட் எஸ்டி சவுண்ட் தான். 2. ஆமா. Dienstag. டீன்ஸ்டாக். ஏசி 3. ஸ்டாக். Stehen. ஸ்டேன். ஸ்டேன். 4. எஸ்டி. Start. ஸ்டார்ட். எஸ்டி ஓகே மேம். 5. Meistens. எஸ்டி. 6. Stress. 7. Obst. 8. Vorstellen. 9. Frühstück. 10. Stimmen. 11. Lustig. 12. Durst. ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே மேம். Wohin gehst du? Where are you going? ஓகே மேம். So, ein Arbeitstag wie immer. A working day as usual, as always. ஓகே Wie மேம். immerனா as always. ஆல்வேஸ். ஓகே மேம். ஆமா. Hören Sie das Gespräch. Listen to the conversation. இது மேட்ச் பண்ணும். என்னன்னா டாம் und யூலியா sind Kollegen. அவங்க கலீக்ஸா இல்ல கலீக்ஸ் கிடையாதா? அது ரெண்டாவது sie sind auf dem Weg nach Hause oder zur Arbeit. வீட்டுக்கு போறாங்களா இல்ல ஆபீஸ்க்கு போறாங்களா? ஓகேங்க மேம். Sie sprechen über ihren Arbeitstag இல்ல Wochenende. அவங்க working day பத்தி பேசுறாங்களா இல்ல அவங்க வீக்கெண்ட் பத்தி பேசுறாங்களா? ஓகேங்க மேம். சோ இது கேட்டுட்டு நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்க மேம். Hey, guten Morgen. Guten Morgen, Tom. Fährst du immer mit diesem Bus? Ja, aber du fährst doch eigentlich mit dem Fahrrad ins Büro, oder? Ja, das stimmt. Aber heute ist das Wetter nicht so gut. Schön. Dann können wir ja ein bisschen reden auf dem Weg in die Firma. Wo ist jetzt eigentlich dein neues Büro? Ich bin jetzt im 3. Stock, im Raum 318. Ah ja, zusammen mit Marie? Ja, genau. Und wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. Echt? Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. Und dann kann ich in Ruhe am Computer arbeiten, Mails schreiben und so weiter. Na, das klingt ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr 1 Stunde. Das ist echt gut. Und du? Ach, heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen, dann habe ich einen Kundentermin und dann muss ich zusammen mit Kollegen eine Präsentation planen. Ah, für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit dem Chef. Mit Herrn Schmidt? Ja, und du kennst ihn ja. Und dann muss ich noch einen Bericht schreiben. Das klingt aber nach Stress. Da kannst du heute wahrscheinlich nicht um 17 Uhr nach Hause gehen. Ja, es wird wohl spät. Ah, wir sind ja schon da. Gehen wir noch zusammen bis zur Firma? Ja, klar. ஓகே. அவங்க கொலீக்ஸா கலீக்ஸ் கிடையாதா? ஆனா இது மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் சொல்ல முடியும் மேம். ஆனா கணிக்கிறதுனா கொலிக்ஸ் இல்ல மேம். வேலை ஓகே. பார்க்குறேன். அடுத்தது. அடுத்தது அவங்க வந்து வேலைக்கு போறாங்களா வீட்டுக்கு போறாங்களா? இப்ப போனதை பார்த்து வீட்டுக்கு தான் போறாங்க மேம். இல்லையே வேலைக்கு தான் போறாங்க. வேலைக்கு தான் போறாங்களா? ஓகே ஓகே. சோ அவங்க ஒர்க் டே பத்தி பேசுறாங்களா வீக்கெண்ட் பத்தி பேசுறாங்களா? அப்போ ஒர்க் பத்தி தான் பேசுவாங்க மேம். ஆபீஸ் போனா. ஒர்க் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்க மேம். சரிங்களா? சோ மறுபடியும் சேம் ஆடியோ கேட்டுட்டு இங்க கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸா மார்க் பண்ணனும். இந்தங்களா ரிஸ்டிக் ஃபால்ஸ். ரிஸ்டிக்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஓகே 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 மேம். ஓகேங்களா?
Hey, guten Morgen. Guten Morgen, Tom. Fährst du immer mit diesem Bus? Ja, aber du fährst doch eigentlich mit dem Fahrrad ins Büro, oder? Ja, das stimmt. Aber heute ist das Wetter nicht so gut. Schön. Dann können wir ja ein bisschen reden auf dem Weg in die Firma. Wo ist jetzt eigentlich dein neues Büro? Ich bin jetzt im 3. Stock, im Raum 318. Ah ja, zusammen mit Marie? Ja, genau. Und wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. Heute Vormittag had Tom keinen Stress. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றாரு. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் மேம். ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மேம்? இல்லையே, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனா இன்னைக்கு கிடையாதுன்றாங்க. ஓகே, கைனே சொல்லிட்டாருல மேம். ஓகே. ஆமா. ரூஹிக டாக. ரூஹிகன்னா காம், அமைதியான நாள். ஓகே ஓகே மேம். Wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. So last day வந்து I had feel stress. Aber Letzten Tag. Kutte Vormittag. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. ohne Echt? stress. Ohne stressனா without stress. இன்னைக்கு. இன்னைக்கு அவ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூவா மேம்? ஓகே ஸோ ஓகே. டாம் வந்து ஆஃப்டர்நூன், அதாவது ஈவினிங் டீ டைம் வந்து பேங்க்கு போகணும்னு சொல்றாரு. அது பாருங்க. Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. இது ஃபால்ஸ் தானே மேம்? ஆனா பேங்க் கேக்கன்னு எதுவுமே வேர்டு நான் கேட்கல மேம். கேளுங்க. Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. பேங்க்ன்ற வேர்டு கேட்டேன் மேம். வருதே. பேங்க்ன்ற வேர்டு ட்ரூவா மேம்? ட்ரூ. ஆனா ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பேங்க்ல வந்து 2 hours ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The termin in their bank dauert 2 Stunden. The appointment meeting in the bank is for 2 hours. 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். Und dann kann ich in Ruhe am Computer arbeiten, Mails schreiben und so weiter. Na, das klingt ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr 1 Stunde. Das ஐனன் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, ஜொய் ஸ்டூடெண்ட் இருக்கு. ஃபால்ஸ் மேம். ஆமா. ஓகே. இப்போ டாமோட வேலை முடிஞ்சிச்சு. யூலியா என்ன சொல்றாங்க? ist echt gut. Und du? Ach, heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen. போஸ்ட் கின்னு சொல்றாங்க மேம். போஸ்ட்கேன். ட்ரூ. ஓகே. Dann habe ich einen Kundentermin und dann muss ich zusammen mit Kollegen eine Präsentation planen. Für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit dem... என்ன மேம்? பியர் எதுவுமே வரல மேம். பியர் உருண்டு வரணும்ல. Präsentation planen. பியர் ஒன்று. Für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit... 7 தானே சொல்றாங்க மேம். 14 ஹவர்ஸ்க்கு எதுவும் ஃபுன்சேன் சொல்றாங்க. 15. ஃபுன்சேன் இது 14 தான் இருக்கு. ஓகே. dem Chef. 14க்கு வந்து Mit நமக்கு Herrn பியர் Schmidt? ஜெயின் தான் சொல்லணும். ஆமா. Ja, Okay. und du kennst ihn ja. Und dann muss ich noch einen Bericht schreiben. ஐனன் பிரின்ஸ் ஸ்கேபன் கூட மேம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இங்க கொடுத்துருக்குது, நீங்களால கேட்க முடியுதா? அது மட்டும் பாருங்க. அவ்வளோதான். ஓகேங்க. சரிங்களா? சரிங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஓஹின் ஓஹர். இது கொஞ்சம் பெரிய இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இது 1 2 3 4 6 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? இதுவும் போட்டோஸ்க்கு நீங்க மேட்ச் பண்ணணும். எங்க மேம் 6 இந்த 6 தான் வந்து இங்க மேட்ச் பண்ணீங்களா? போட்டோ ABCD இருக்கா? ABCD ABCD 6 இருக்கா? அதுக்கு இதுக்கும் நீங்க எந்த 1 2 3 4 மார்க் போடணும். எந்த போட்டோக்கு என்ன நம்பர்? ஓகே மேம். நாக்மிட்டா கேட் யூலியா ஜூம் செஃப். ஈவினிங் வந்து பாஸ் கிட்ட போறாங்க. பாஸ் கிட்ட செஃப்ன்ற பாஸா மேம்? ஆமா.
ஓகே 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 மேம். ஈவினிங் வந்து பாஸ் கிட்ட போறாங்கன்னா பி தானே மேம்? பி தான். ஓகேங்க மேம். அப்புறம் Tom kommt aus der Bank und trifft Julia. So ein Zufall. So Tom comes from the bank and meets Julia. Coincidence. மீட் யூலியா. ஆ மீட் யூலியானா பேங்க்ல இருந்து பேங்க். வெளியில வராரு, யூலியா எதிர்க்க வராங்க. ஓகேங்க மேம். இது வந்து ஈயா மேம்? ஆ ஓகே. அப்புறம் 15 Uhr ist Julia beim Chef. The termin is wichtig. 15 ஹவர்ஸ்க்கு யூலியா வந்து பாஸ் கிட்ட இருக்கிறாங்க. மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியா மேம்? டி. ஓகே So மேம். Tom geht heute schon um 9 Uhr zur Bank. டாம் வந்து 9 o'clock பேங்க் போறாரு. ஏயா மேம்? ஏ. Das Gespräch in der Bank dauert eine Stunde. பேங்க்ல வந்து அந்த கான்வர்சேஷன் 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு. பேங்க்ல வந்து கான்வர்சேஷன் 1 ஹவரா மேம்? ஆமா ஆமா. இப்போதைக்கு சி மேம். சி. யூலியா kommt vom Chef und trifft Tom. யூலியா வந்து பாஸை மீட் பண்ணிட்டு வெளில வராங்க, டாமை மீட் பண்றாங்க. ஓகே மேம். இது எஃப் தானே மேம்? ஆமா 6 வந்து எஃப். ஆமா இப்போ மீனிங் தெரிஞ்சுன்னா நம்ம இது நோட் ஆமா. பண்றது கரெக்டா இருக்கு. சோ நீங்க மீனிங் தெரியணும்னா நம்ம வந்து அந்த vocabulary படிக்கணும். சரிங்களா? ஓகே. ஓகே. டர்மின்னா மீட்டிங், விஷ்டிக்னா இம்பார்ட்டன்ட், ஓகே மேம். ரெஃபன் ட்ரெஃப்ட்னா டு மீட். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்னு இது பண்ணணும், படிக்கணும். ஓகேங்க மேம். ஓகேங்க. சோ ப்ரிப்போசிஷன் மிட் டாட்டிவ். நான் என்ன முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன்னா டாட்டிவ் மிட் வந்தா டாட்டிவ் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பர்ரு வந்தாலும் மிட் வந்தா டாட்டிவ். எஸ் மேம். ஃபார் வந்தா அக்குசாட்டிவ். அக்யூசாட்டிவ். எஸ் மேம். ஓகேங்களா? இப்போ டாட்டிவ்ல இன்னும் சில ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஜூ இருக்கா? ஜூ இந்த பாக்ஸ்ல ஜூ, பை, பிளஸ் டர். ஹவுஸ், ஃபான். இருக்கு மேம். ஜூ, பை, பை, ஃபோன், இன். ஹவுஸ், ஃபான், அப்புறம் இன். இன். எஸ் மேம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து இருக்குன்னா ஜூ, ஜூனா 2. ஜூனா 2. ஓகே மேம். பை அப்படின்னா அட். பைனா அட். ஓகே மேம். ஹவுஸ்னா ஃப்ரம், ஃபான்னாலும் ஃப்ரம். ரெண்டுக்குமே ஃப்ரம். ஓகே மேம். ஆனா ஹவுஸ் எப்போ சொல்வாங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பில்டிங்ல இருந்து வெளியில வராங்க, வீட்ல இருந்து வெளியில வராங்க, இல்ல பேங்க்ல இருந்து வெளியில வராங்க, இல்ல ஒரு ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா ஹவுஸ் யூஸ் பண்ணும். ஹவுஸ் எங்க இருக்கு மேம்? இந்த இதுலயே இருக்கு பாருங்க ஹவுஸ். இங்க ஜூ, பை, ஹவுஸ், ஃபான். இங்க 4. இப்ப படிச்சீங்களே சார், ஜூ, பை, ஹவுஸ், ஃபான். ஆமாங்க மேம். அதுல அந்த ஃபோன் சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஃபோமா மேம்? ஃபோன். ஓகே மேம். ஹவுஸ் வந்து ஒரு வீட்ல இருந்து இல்ல பேங்க்ல இருந்து இல்லைன்னா ஊர்ல இருந்து வெளியில வருது, இந்த ஊர்ல இருந்து வரேன் நானு அப்படின்னு. இஷ் காமே ஹவுஸ். இஸ் காமே ஹவுஸ். எஸ் மேம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து வரீங்கன்னா ஹவுஸ் சொல்லணும். ஹவுஸ். ஓகே மேம். ஃபான் அப்படின்னா நீங்க யாராச்சும் மீட் பண்ணிட்டு வரீங்க பாத்தீங்களா? பாஸ மீட் பண்ணிட்டு வெளில வருது, ஓகே. ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு வருது. ஓகேங்க மேம். அப்ப வந்து ஃபான் யூஸ் பண்ணனும். அப்ப வந்து ஃபான் யூஸ் பண்ணனும். ஓகே மேம். சரிங்களா? அப்புறம் இன். இங்க நடுவுல இன் இருக்கு பாருங்க. இன். எஸ் மேம். இன்னு கூட டாட்டிவ்ல யூஸ் பண்ணனும். ஓகேங்க மேம். சரிங்களா? அதே மாதிரி இங்க சிலது ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்க மேம். இது கொஞ்சம் கஷ்டமா எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ ஜூ, இங்க இருக்கிற எக்ஸாம்பிளே சொல்றேன். Sie geht zum Chef.
ஜி கேட் ஜூம் ஜூம் எப்படி வந்துச்சுன்னா ஜூ ஓகேங்களா பிளஸ் டெம் ஓகே மேம். ஆக்சுவலி டெம்னா என்ன மீனிங் மேம் இந்த இது எல்லாமே? நான் இது என்ன சொல்லியிருக்கேன், மாஸ்குலின் வந்து டேம், நாய்ட்ரூம் டேம், டேவ் டேன், இது ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். டாட்டிவ்ல ஞாபகம் இருக்கு டாட்டிவ்ல இல்லைங்களா? எஸ் மேம். ஞாபகம் இது இருக்கு. டாட்டிவ் கேஸ் ஓகேங்களா? டாட்டிவ்ல இதெல்லாம் இருக்கும். ஓகே. மாஸ்குலின் நாய்ட்ரூம் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபெமினின், இது ப்ளூரல். சரிங்களா? இந்த ஜூனா டு. சரி. she goes to the boss இல்லனா she is going to the boss. boss chef boss. boss என்றவர் மேல் தானே, மேல் மாஸ்குலின் தானே? எஸ் மேம். மாஸ்குலின்க்குனா டேம் யூஸ் பண்றோம் இல்லீங்களா? ஆமாங்க மேம். இந்த ரெண்டுமே சேர்த்து தான் ஜூம் ஷார்ட் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்ம். ஓகே மேம். ஜூம் செஃப். ஓகேங்க மேம். ஓகேங்களா? இதுவே வந்து ஃபீமேல் பாஸ் கிட்ட போறாங்கன்னா சி கேட் ஜூ பிளஸ் ஃபீமேலுக்கு என்ன வரும்? ஃபீமேலுக்கு சி இருக்கு டெம் தானே வரும் மேம். ஃபீமேல் ஃபெமினின் ஃபீமேல் டெம் தானே வரும் மேம். டெர்ன்றீங்களா? டெர் அது இன்னும் நானு இது மாஸ்குலின் இல்லையா? ஆமாங்க இது மேம். மாஸ்குலின். இது வந்து நாய்ட்ரூம். ஓகேங்க. இது ஃபெமினின். ஓகேங்களா? இது வந்து ப்ளூரல். ப்ளூரல். ஓகேங்க. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் நீங்க. சோ கண்டிப்பா நாளைக்கு நீங்க அந்த அனுப்பிச்சு விட்டதை மேம் மார்னிங் நான் அதை கொஞ்சம் இன்னும் நல்ல மைண்ட்ல ஏத்தேன். அது எத்தனை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஃபெமினினுக்கு என்ன வரும்? டேர் வரும். சோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜுவர். ஜுவர் போட்டு பாஸ் லேடி பாஸ்க்கு என்ன சொல்வாங்க? செஃபின். செஃபின். எஸ் மேம். ஓகேங்களா? ஓகேங்க மேம். அதேதான் இங்க காமிச்சிருக்காங்க. ஓகேங்க மேம். ஓகேங்களா? she is அடுத்தது ஜூ முடிஞ்சிச்சு. ஓகேங்க. வந்து ஜுவர் பிளஸ் ஜூம் ரெண்டு தான் ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ வந்து என்ன பார்த்தோம்? ஃபெமினின். இது மூணுமே பார்த்த மாதிரி தான். எஸ் மேம். ஓகேங்களா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாங்க அப்படின்னா ஜி கேட் ஜூ டென் ஃப்ரைண்டன் ஃப்ரைண்டே என் ஆட் பண்ணும். இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. இது ப்ளூரல். she goes to the friends. ஓகே 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 மேம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஜூ புவனே. சரிங்களா? ஜூனா டூ. ஓகேங்க. டேன் வந்து ப்ளூரல். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். இங்க டேன் போட்டு இங்க என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்க டேன் போட்டு கடைசில வந்து என்ன ஆட் பண்ணிருக்கேன். she gave Zuden Freunden. எஸ் மேம். சரிங்களா? சோ மாஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு வந்து ஜூடேம் வந்துடும். ஜூடேம். எஸ் மேம். ஜூடேம். ஃபெமினினுக்கு வந்து ஜூடர் ஜுவர். ஓகே மேம். ப்ளூரலுக்கு வந்து ஜூடென் என் ஃப்ரைண்டன். ஓகே மேம். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஓகே மேம். சோ அதே மாதிரி தான் இது ஜூ பார்த்தோம் இல்லீங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? பை. பை. ஓகே மேம். போறது தான் என்ன சொல்வோம்னா ஓஹின். எங்க போறாங்க அப்படின்னும் போது ஜூ யூஸ் பண்ணும். எங்க இருக்கிறாங்கன்னும் போது பை யூஸ் பண்ணும். பை. எங்க இருக்கு? பை. ஓகே மேம். எங்க இருக்கிறாங்கன்னும் போது பை யூஸ் பண்ணும். சோ ஓகே மேம்.
இப்போ பை எப்படி யூஸ் பண்ணோம்னா சி இஸ்ட் பை பிளஸ் டேம் பைன் செஃப். ஓகேங்களா? ஓகேங்க மேம். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் பைன். ஓகே மேம். இது வந்து மாஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கும் சேம் பை டேம் பைம் தான் வரும். எஸ் மேம். ப்ளூரலுக்கு வந்து சி ஈஸ்ட் பை பை டர். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. செஃபின். ஓகே மேம். ஓகே. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் தெரியலன்னா இப்படியே எழுதிடுங்க, பை டேம்னு எழுதிடுங்க, நோ ப்ராப்ளம். பை டேம்னு எழுதலாம். ஓகே மேம். பை டேம்னு எழுதிடலாம். ஷார்ட் ஃபார்ம் தெரியல ஆனா இந்த இது தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஷுவரா எனக்கு தெரியல இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கரெக்டா இல்லையா அப்படின்னா பை டேம்னு எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே மேம். சரிங்களா? அப்புறம் ஜி சரி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்கன்னா ஜி ஈஸ்ட் பை டென் ஃப்ரைண்டன். ஓகே. ஓகேங்களா? நான் இது அனுப்புறேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புங்க மேம். ஓகேவா? ஓகேங்க. ஓகே. அடுத்தது வந்து என்ன யூஸ் பண்ணோம்? ஹவுஸ். AUS. ஓகே மேம். ஹவுஸ். இதுக்கு எப்படின்னா ஜி என்ன சொல்லியிருக்காங்க? காம்ட். ஜி காம்ட் ஹவுஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் மேம். ஹவுஸ்க்கு எதுவுமே ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஆமா, டெம் டேட்டா போடுறாங்க. ஹவுஸ் டெம் ஹவுஸ் இல்லனா ஜி காம்ட் ஹவுஸ் டர் ஜூ டர். இப்போ ஹவுஸ் டர் இது வந்து ஃபெமினினுக்கு. ஓகேங்களா? ஹவுஸ் டர் ஷ்வைஸ். ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் ஷ்வைஸ், ஸ்விட்சர்லாந்து. ஓகேங்க. ஓகேங்களா? ஸ்விட்சர்லாந்து. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இது போடணும். ஓகேங்களா? ஹவுஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃபான். ஓகே. ஃபான் கூட இதே மாதிரி தான். ஜி காம்ட் VON ஃபான் ப்ளஸ் டெம் டேம் பாஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. VON ப்ளஸ் டேம் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? எஸ் மேம். இதுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. மாஸ்குலின் நாய்ட்ரூம். ஓகேங்க மேம். ஃபார்ம் செஃப். மாஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு இதே தான் வரும். ஜி காம்ட். ஓகே மேம். ஃபான் டர் செஃபின் லேடி பாய்ஸ். செஃபின். அது வந்து ஜி காம்ட். இது ஃபெமினினுக்கு வந்து சாரி ஃபான் ஒன் இயர். ஓகே. ஃபாண்டன் ஃப்ரைண்டன். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வராங்க, பாஸை மீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது இந்த இது யூஸ் பண்ணோம் ஃபான். ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏரியால இருந்து வராங்க அப்படின்னும் போது தான் நீங்க ஹவுஸ் யூஸ் பண்ணும். வீட்ல இருந்து வெளியில வராங்க, ஆபீஸ்ல இருந்து வெளியில வராங்க, இல்ல ஊர்ல இருந்து வெளியில வராங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஹவுஸ் யூஸ் பண்ணும். ஹவுஸ் யூஸ் பண்ணும். ஓகே ஓகே. நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சிருக்கோம் அதே. அதேதான். ஓகே மேம். சோ இன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆனா ஜி இஸ்ட் இன் பிளஸ் டேம் இம். சரிங்களா?
ஓகே மேம். Im house. She is in the house. Okay. ஓகே மேம். ஓகே. அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா கவனமா வந்து ஆமா இதுக்கெல்லாம் ஆமா ஆபீஸ்ல இருக்கிறாங்கன்னா தி இஸ் டீம் பியூரோ இந்த ஆபீஸ். ஓகேங்க மேம். சோ இதுதான் ஷார்ட் ஃபார்ம். தெரிஞ்சா போடுங்க, தெரியலன்னா இப்படியே போடுங்க, ஃபுல்லாவே போடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க மேம். சரிங்களா? அடுத்தது மைண்ட் டாக். இது வந்து நீங்க போடணும். இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஹாய்டே ஃபார்மேட்டா எது டேஷ் அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுதான் ஸ்டார்டிங். ஓகே மேம். ஓகேங்களா? ஹாய்டே ஃபார்மேட்டா இதுதான் ஸ்டார்டிங். ஹாய்டே ஃபார்மேட்டா ஜைன் இஷ் வந்திருக்கு, ஜைன் வந்திருக்கு. இஷ் வந்து ஜைன் வந்துச்சுன்னா இந்த பாருங்க, ஹாய்டே ஃபோர் மிட்டாக். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ்ல ஜைன் வரணும். இஷ் வந்திருக்கிறதுனால ஜைனுக்கு இஷ்க்கு என்னன்னா பின், இஷ் பின். ஓகே மேம். இஷ் பின். பின் இஷ் பின் ஞாபகம். நீங்க வந்து இப்ப வந்து இஷ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இஷ் பின் ஹாய்டே ஃபோர் மிட்டாக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா இப்ப ஹாய்டே ஃபோர் மிட்டாக்ல இருந்து ஆர்டர் பண்ணதுனால பின் எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும். இஷ் வந்து வேர்புக்கு முன்னாடி இல்ல வேர்புக்கு அப்புறமா இருக்கணும். சரிங்களா? வேர்புக்கு முன்னாடி ஹாய்டே ஃபோர் இங்க இஷ் வரலாம், இல்ல வேர்புக்கு அப்புறமா வரலாம். ஹாய்டே ஃபோர் மிட்டாக் பின் இஷ். பின் இஸ் ஜைன் போட்டாலே பின் இஷ் இதுதான் போடணும். பின் இஷ் பை டர் ஜான் ஆர்ட்ஸ். ஓகேங்களா? பை பிளஸ் டருக்கு என்ன போடணும்? டேம் போடணும். ஓகே மேம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். டருக்கு பதிலா டேன் போடுவீங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு மேம். இல்ல சார். ஓகேங்க மேம். நீங்க இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். டேர்னா என்னது? மாஸ்குலின் தானே? டேர் மாஸ்குலின் தானே சார்? ஓகேங்களா? இதுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ இந்த இடத்துல இருக்க வேண்டியது டேர், தஸ், டி. டி கரெக்டா? ஆல்ரெடி இதுதான் இருக்கணும். டேர், தஸ், டி, டி இதுதான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப டர் கிட்ட என்ன இருக்கு? டாட்டிவ்ல என்ன யூஸ் பண்ணோம்? டருக்கு பதிலா டாட்டிவ்ல என்ன யூஸ் பண்ணோம்? மிட்டா மேம். டாட்டிவ் டருக்கு பதிலா தான் கேக்குறேன் சார். நான் இங்க போட்டுருக்கேன் சார். டருக்கு பதிலா டேம் தான் யூஸ் பண்ணோம் டாட்டிவ்ல. தஸ்க்கு பதிலா டேம் யூஸ் பண்ணோம். டிக்கு பதிலா டேர் யூஸ் பண்ணோம். மறுபடியும் இங்க டிக்கு பதிலா டேம் யூஸ் பண்ணி கடைசியில என்ன போடணும். இது ஓகேவா இப்போ உங்களுக்கு? இப்போ ஓகே மேம். இப்ப புரிஞ்சிச்சு இல்லீங்களா? அங்க வந்து இதுதான் கொடுத்திருப்பாங்க. டேர், தஸ், டிடி இதுதான் கொடுத்திருப்பாங்க அந்த எக்ஸசைஸ்ல. ஆனா டாட்டிவ்ல டருக்கு பதிலா எது போடணுமோ அதுதான் போடணும். ஓகேங்க மேம். சரிங்களா? கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க மேம். கண்டிப்பா. பை பிளஸ் டேம் அப்பனா இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சா பைம். பைம் ஜான் ஆர்ட்ஸ். ஜான் ஆர்ட்ஸ்னா டென்டிஸ்ட். புரிஞ்சுதுங்களா? டென்டிஸ்ட். ஜான் ஆர்ட்ஸ்னா டென்டிஸ்ட். டென்டிஸ்ட். ஓகே மேம். ஓகே. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் இது பண்ணாது. இது கூட டன். ஓகே. ஓகே மேம். டன் இஸ்
டன் செகண்ட் Fragen, டன் அதானே மேம்? செகண்ட்ல வந்து verb தான் இருக்கணும். டன் ஓகேங்க மேம். இதுதான் verb. fahren, sein, fahren, gehen, kommen, fahren, essen இது எல்லாமே verb. இது செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும். ஓகேங்க மேம். Dann Pranen ist then fahre fahre ish வாரே இஸ் ஜூ இருக்கு மேம். இங்க டஸ் வந்துச்சுன்னா டெம் தான் மேம். டஸ் வந்துச்சுன்னா டெம். ஜூ இருக்கு ஓகேங்களா? டெம். ஓகே இப்போ டஸ் ஓகே மேம். இது வந்து ரெண்டுக்கும் ஜூ ஓகே மேம். ஓகே மேம். பிளஸ் டெம் 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 ஜூம் அப்ப சொல்லுவாங்க. என்ன வரும்? ஓகே ஜூம் 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 பியூரோ. பூரோ. ஓகே மேம். பியூரோ. பியூரோனா ஆபீஸ். ஓகேங்க மேம். பரவாயில்ல பண்றீங்க. ஓகே அடுத்தது டாட்ல இருந்து ஆரம்பிக்கணும். டாட் டாட் கேஹன் இஸ் கேஹன் சொல்லக்க இஷ் வந்ததுனால ஈல முடிஞ்சிடணும். டாட் கேஹே இஷ் இஷ் கேகே. ஓ கேகன்றது நம்மளுக்கு ஷீ வந்தா நம்ம கேகன்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்றீங்களா மேம்? இஷ் வந்ததுனால இஷ்க்கு பதிலா. ஓகே கேகே. டாட் ஓகே மேம். கேஹே இஷ் கேகே ஏகே இஷ் கிளைஷ் ஜூ டை வந்திருக்குதுன்னா ஓகே மேம். கிளைஷ் கிளைஷ்னா இமிடியட்லி இல்ல சூன். ஓகே மேம். இஸ் கிளைஸ். இஸ் கிளைஸ் ஜூ டை வந்ததுனால டெம் தான் வரும் மேம். இல்ல டி வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? டி வந்திருக்குன்னா டெர் தான் மேல. டி வந்தா டெர். டி வந்தா டெர் தான் வரும் மேம். சூப்பர். எஸ் மேம். அப்பனா ஷார்ட் ஃபார்ம் ஜுவர் செஃபினா. ஜுவர் செஃபின். செஃபின். சூப்பர் சூப்பர் பிடிச்சிட்டீங்க. ஓகே சூப்பர். அதுக்கப்புறமா sieht nur sitzen Uhr kommen காமன்னா வரும். கோமன் தான் மேம். கோமன் தான் இந்த வெர்ப் அதானே மேம்? காமன் தான் வெர்ப் ஃபுல்லா வருமா? ஓ இது இஷ் தானே மேம்? ஓகே ஓகே மேம். இஷ்னா கோம்ஸ்ட். காமே கோமே. து வந்தா காம்ஸ்ட். து வந்தா எஸ்ட். இஷ் வந்தா ஈல முடியும். ஈல முடியுமா? எஸ் எஸ் மேம். கோமே. கோமே sieht nur கோமே இஷ் இரு ஷீ சொல்றப்ப கோம்ஸ்ட். ஓகே ஓகே. காமே. காமே இஷ் காமே இஷ் டி வந்திருக்கு மேம். அதனால டெர் வரும். டெர் சீமா வருங்களா மேம்? எஸ். சோ காமே இஷ் aus der Firma. aus der Firma. ஓகே மேம். சூப்பர் சார். வெரி குட். அப்புறம் am Abend. am Abend ஃபேரன் வர இஷ்யூ வந்திருக்கு மேம். ஃபேர் ஏதோ வரும் மேம். அதானே சார்? ஃபாரே இஷ் am Abend ஃபாரே இஷ் ஜூ வந்திருக்கு. அப்படியே ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ் டெம் வருமா மேம்? அப்படி சொல்லணுங்களா? ஆமா. ஜூடன் ஃப்ரைடன். ஜூடன் ஃப்ரைடன். ஓகே மேம். என்ன ஆட் பண்ணும்? ஃப்ரைடன் அந்த லாஸ்ட்ல வர்றது. ஆமா. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண மீட் பண்ண போறேன். ஆமா ஆமா. ஓகே ஓகே. வியர் இதுல வந்து வியர் எஸ் வியர் தானே மேம்? வியர்னு வந்துனா எஸ் எஸ் ன்னு வருமா மேம்? எஸ் க்கு வரும். எஸ்என் ஃபுல்லா வரும். எஸ்என் இஎன் இஎன் வியர் வந்ததனால ஓகே ஓகே மேம். வி வியர்ன்ற வி தானே மேம்? எஸ்என் தான். ஆமா. ஓகே. வியர் எஸ்என் zusammen 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 zusammen
இன் டஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டெம் வரும் மேம். டெம் வரும். In இன் dem பிளஸ் restaurant. டேம், இன் பிளஸ் டேம் வந்து இம். இம். ஓகே மேம். இன் இம் பிளஸ் இன் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட். இன் ரெஸ்டாரண்ட். ஓகே. எஸ், சூப்பர். ஓகே. இப்ப புரிஞ்சுதுங்களா? நான் இப்ப புரிஞ்சேன் மேம். இன்னும் கொஞ்சம் லைட்டா ரீகால் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் வேர்ட்ஸ் இன்னும் ஆமா நான் நிறைய வந்துரும். மனப்பாடம் ஆமா ஆமா ஆமா. சோ அடுத்தது வந்து இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓஹின் கேஸ் து வேர் ஆர் யூ கோயிங் டு? இஷ் கேஹே ஜூம் சூப்பர் மார்க்கெட். ஐ அம் கோயிங் டு த சூப்பர் மார்க்கெட். தேர் சூப்பர் மார்க்கெட் வந்து ஜூ பிளஸ் டேம், ஜூம் சூப்பர் மார்க்கெட். ஓகே ஓ ஓகே மேம். வார்ஸ் து, ஓ வார்ஸ் து வேர் வேர் யூ? இஷ் வார் பைம் ஆர்ட்ஸ். டி டேர் ஆர்ட்ஸ்க்கு வந்து டேம், பை டேம் ஆர்ட்ஸ். சோ பைம். I was at the இதுல இந்த doctor. ஓகே மேம். இது எந்த இடத்துல இருக்கு மேம்? இப்ப அடுத்த எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் இந்த கீழே நம்ம கொடுத்துருக்காங்களே வாக்கிங் கேட்ஸ் டு. ஓகே மேம். அதேதான். ஓகே மேம். Woher comes du? Ich komme aus dem Büro. I am coming from the office. ஓகே மேம். சரிங்களா? சோ அது நீங்க பிராக்டீஸ் okay. பண்ணிக்கங்க. ஓகேங்க மேம். ஆறாவது போயிடலாம். இம் பியூரோ ஓ வாஸ் பாஸ்ட் ஓ. இது வந்து நீங்க கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுவும் பிக்சருக்கு மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எது, செகண்ட் ஒன் எது அப்படின்னு. Dan okay, computer hochfahren. Hochfahrenன்னா to start the computer. ஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர். ஏ மேம். A. ஓகே The மேம். data öffnen to open the file. ஓபன் டீசைல். செகண்ட் இ மேம். ஃபைல் ஓபன் பண்றது. ஃபைல் ஓபன் பண்றதுங்களா? இது சி மேம். Password eingeben to feed password. பி மேம். Den Drucker anmachen, ausmachen. Printer வந்து ஆன் ஆஃப் பண்றது. ஒன் ஆஃப் இ மேம். தி data is speichern. ஃபைல் data என்ன ஃபைல் இல்ல டாக்குமெண்ட். அந்த ஃபைல் வந்து சேவ் பண்றது. சேவ் பண்றது. ஓகே டி மேம். then text drucken to print the text. எஃப் மேம். F. so இது problem with median. இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு மீடியால வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ich habe kein Netz, I don't have network அப்படின்னு சொல்றது. Die WLAN is so langsam. so WLAN வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றது. Ich bin seit Tagen offline. I am offline since days. ஓகே மேம். Next, my akku is clear. My battery is empty. ஓகே மேம். ஓகேங்களா? சோ இங்க வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு கீழே. ஜூஎஸ்ட் தென் ஜூஎஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா அட் ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலை பார்க்கணும் அப்புறம் இது அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அடுத்த ஜூஎஸ்ட் தென் யூஸ் பண்ண. ஜூஎஸ்ட் ஃபாஸ்டர் தென் கம்ப்யூட்டர் ஒர்க். அட் ஃபர்ஸ்ட் he switch on the computer, then he opens the file. ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு ஜூஎஸ்ட் சொல்லணும், அப்புறம் தென்னு சொல்லணும். ஓகே மேம். சரிங்களா? கடைசில வாஸ் மார்க்கன் ஜி ஆஃப் டம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க? இஷ் சைலன்ட் இமெயில்ஸ். ஒரு கான்ஸ்ட் இன் டன் ஆக்ட் ருக்கனா மேம். சோ கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவீங்க ஆஃப்னா? ஆனா just port air then computer ports then offnet air the இல்ல நீங்க ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த எக்ஸசைஸ் சி எக்ஸசைஸ்க்கு வந்துட்டேன். நீங்க கம்ப்யூட்டர்ல ஆஃப்னா என்ன வேலை பண்ணுவீங்க? ஆஃப்னா என்ன வேலை பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்களா? ஆஃப்னா ஆஃபன். what you do often in the computer. நம்ம பிபிடி ரெடி பண்ணுவோம். நம்ம ஒர்க்குக்கு ரிலேட்டடா நம்ம எதனால சொல்லிக்கலாம். எக்ஸசைஸ் மேம் இது. எது சார்?
எக்ஸசைஸ் இது நம்மளா கடைசி எக்ஸசைஸ் was machen Sie auf dem Computer. ஓகேங்க மேம். So ich schreibe E-Mails இல்லைன்னா email. schaue film பார்ப்பேன். Ich downloaden music. ஓகேங்க மேம். அதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா? சரிங்க. ஓகே, இந்த பேஜ் இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம் சரிங்களா? ஓகேங்க. எனக்கு அந்த கிராமரே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கிராமர் தான் டைம் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ கிளப் எஸ்போனல் இது வந்து ஒரு கிளப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ட்ரெஃபன் கிளப் மீட்டிங் இன் த கிளப் லேசன் சி டென் பிரீஃப் ரீட் த லெட்டர் வாஸ் மார்க்கண்டி மிட்க்ளைடர் சுசாமன் வாட் தி மெம்பர்ஸ் மிட்க்ளீடர்னா மெம்பர்ஸ். ஓகேங்க மேம். What the members are doing together. ஓகேங்க மேம். ஸோ அது கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிங்க. அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் ஜூம் ப்ரோக்ராம் und Einladung zum Jahrestreffen. ஓகேங்க மேம். Liebe Frau Rius Gracias. Herzlich willkommen im Club Espanol. Sie mochten Deutsch und Spanish sprechen und Leute aus der ganzen Welt kennenlernen. Dann sind sie wie uns richtig. Unsere Treffen sind immer samstags im Kulturcafé in der Severinstraße. Severinstraße wir diskutieren. Very good. Diskutieren auf Deutsch oder Spanish über aktuelle Themen. Gam ना मैम. Gam gonen Sie Gan gonen Sie auf eine Kurs Präsentation zu einem Thema machen. Am Abend zeigen wir einen Film Spanien oder Südamerika. Oder wir kochen etwas zusammen. Hier nach eine Information. Unser Jahrestreffen ist am Jahrestreffen 25 Juni im Stadtpark Coin. Okay. Es gibt internationale Spezialisten Spiele für Kinder und Erwachsene und ab 21 Uhr spielt eine deutsche argentinische Musikgruppe. Viele Gruß und bis bald. Okay. சார் சூப்பர், நல்லா படிச்சீங்க சார்.
Okay, So, thank you, ma'am. information to the program and invitation for the yearly meeting. Yara Stefan yearly meeting. Okay, ma'am. So, liebe Frau, dear Frau Perez Garcia, Okay, ma'am. warm welcome சொல்வீங்களா அதான் herzlich willkommen. A Okay, ma'am. heartful welcome to the Club Eschcorner. You would like to speak Okay, ma'am. in German and Spanish and to know about Okay, people ma'am. from all over the world. Kennen lernen to know. Oh, to know. Okay, ma'am. Dann sind Sie bei uns richtig. Then you are rightly with us. கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க. Okay, ma'am. Unsere Treffen sind immer Okay, Samstag. Our meeting is always on Saturdays in the Culture Cafe. Okay, ma'am. Street name கொடுத்திருக்காங்க Severin Okay. Straße அங்கதான் நடக்கும். We are diskutieren auf Okay, ma'am. Deutsch oder Spanish über aktuelle Themen. So we discuss in German or Spanish about current topics. Okay, ma'am. Aktuelle Themen. Okay, ma'am. சரிங்களா அப்புறம் என்ன Gern können Sie auch eine kurze Präsentation zu einem Thema machen. You can also sure make a small presentation about a topic. Evening, Okay, we ma'am. will show a film from Spain இல்லைன்னா South America or we'll cook together something. Here, one more Okay, ma'am. information. Our yearly meeting is on 25th June in the Stud Park Hall. There are international specialities, play for the children and adults, and above 21 hours there is a music group. The music from the music group. Okay. ஒரு நிமிஷம். Okay, ma'am. Hello. So viele Grüße, many greetings, bis bald, see you soon. So Okay, ma'am. லெட்டர்னா எப்படி ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. மேல அட்ரஸ் இருக்கு, டேட் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, அட்ரஸிங் எப்படி இயர் சொல்லி கேக்குது, பாடி ஆஃப் த லெட்டர், கிரீட்டிங்ஸ் Okay. இதெல்லாம் பாத்துக்கணும். அதுக்கப்புறமா இங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இத பத்தி சொல்லிருக்காங்க. கீழ வந்து 8A பாருங்க. 8A Okay. 8A வந்து Yes, ma'am. ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு லெட்டர் எப்படி இருக்கணும்ன்றது கொடுத்திருக்காங்க. அன்ரீட Okay. அப்படின்னா அட்ரஸிங், அதாவது 6வது இங்க மேல லெட்டர் பக்கத்துல Okay, 6வதுல அன்ரீட எழுதிக்கோங்க. 6வதுல அன்ரீடு. Yes, ma'am. Don't. Okay, ma'am. அட்ரஸ் எழுதிக்கோங்க. அட்ரஸ் வந்து ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அந்த அட்ரஸ். அதாவது இது செகண்ட் ஒன் address. Okay, ma'am. செகண்ட் ஒன் அட்ரஸ். பெட்ரஸ் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து Okay, ma'am. 4வதுல இருக்கா, 5வது பெட்ரஸ். Betress. அப்புறம் 5வதுல absender. betress. Okay, ma'am. ஆமா, அனுப்புறவங்க தான் அப்செண்டர். ஒன்னு தான் ஒன்னு வந்து அப்செண்டர். Okay, ma'am. அப்புறம் ப்ரூஸ் வந்து கீழே கடைசியில 7th ஒன் கிரீட்டிங்ஸ். 7th one cruise. Okay, ma'am. டாட்டும் வந்து டேட். Okay, ma'am. 4வது 4வது. Okay, ma'am. எம்ஃபெங்கர் வந்து ரிசீவர். யார் ரிசீவ் பண்றா, யாருக்கு எழுதியிருக்காங்க, செகண்ட் ஒன். Second one. Okay, ma'am. Second one address நோட் பண்ணிருக்கோம். அட்ரஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ரிசீவர் யார்? ஆமா, ma'am. எம்ஃப்ராங்கர். அது தேர்ட் ஒன் போட்டுக்கோங்க. தான ரிசீவர். அப்போ தேர்ட் ஒன் தான் அப்செண்டர். எம்ஃபேங்கர் வந்து ரிசீவர், அவங்க பேரு. செகண்ட் ஒன்.
செகண்ட் ஒன்னா இவங்களுக்கு தானே எழுதுறாங்க லௌராக்கு ஓகே தானே எழுதுறாங்க. செகண்ட் ஒன் தான் வந்து எம்ஃபேங்கர், மூணாவது தான் அட்ரஸ். ஓகே ஓகே அப்புறம் உன்டர்ஸ்கிரிப்ட்னா சிக்னேச்சர், கடைசி லாஸ்ட் 8th ஒன். 8th ஒன் ஓகேங்க. ஆமா.